1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களிடையே நான் பணியாற்றுகிறேன். சரி, குழந்தைகள் மத்தியில். ஆமா. சரி. உண்மையான சந்தோஷம் யார் அனுபவிக்கிறாங்கன்றத தினந்தோறும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். இங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, போலித்தனமான ஒரு வேஷம். அந்த பருவத்துல அனுபவிச்சுட்டு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க பாத்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, குழந்தை பருவம் தான் எப்பொழுதும் சந்தோஷமான பருவம்னு சொல்ல வந்திருக்கேன். சரிங்க, உங்களிடம் ஒரு கேள்வி, தப்பா நினைச்ச கூடாது. இல்ல, நான் அதுக்கு தான் எதையுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். சைக்கிள் ஓட்டுவீங்களா? சைக்கிள் ஓட்டுவேன். பைக்கு? பைக் ஓரளவுக்கு ஓட்டுவேன். ஓரளவு. சரி, பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பனங்க வண்டி ஓட்டுவீங்களா? அதாவது அந்த அம்மாவுக்கு என் மேலே என்ன கோபம்னு தெரியல. 64 வயசில் நான் அந்த பனங்காயை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஏமா, நான் மதுரையில் அப்படி அதை ஓட்டிக்கிட்டு ஓடினா நாயெல்லாம் துரத்துமா? அதான் சொல்ல வரேன், உங்களால முடியாது. ஆனா அவன் ஓட்டுவானே, அந்த குழந்தைங்க ஓட்டுமே. ஐயா, உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இல்லை, பனங்காய் வண்டி அந்த இப்படி பிடிச்சிட்டு இப்படியேன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அது அந்த டேர்னிங்லாம் அவன் அப்படி உடம்ப வளைச்சு அப்படி திரும்புவான் பாருங்க. ஐயா, நீங்க ஓட்டுற வண்டிக்கும் நான் ஓட்டுற வண்டிக்கும் பெட்ரோல் டீசல் தேவை. ஆமாம்மா, நினைச்சா விலைய வேற ஏத்திடுறாங்க. இந்த கொடுமை என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவன் ஓட்டுறான் பாத்தீங்களா, அந்த வண்டிக்கு நோ பெட்ரோல், நோ டீசல், நோ லைசன்ஸ், நோ பொல்யூஷன், நோ ஆக்சிடென்ட். பனங்கா வண்டியை நிறுத்தி எந்த போலீஸ்காரரும் 50 ரூபா கொடுன்னு கேட்கப்பட்டார். நம்ம ஓட்டுற வண்டிக்கெல்லாம் கீர் போட கஷ்டப்படுவோம், டேர்ன் பண்ண கஷ்டப்படுவோம். அவன் சும்மா கிளப்பான் பாருங்க, அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு பிரேக் டவுனும் ஆகாது. நம்மள மாதிரி ஸ்கூட்டரில் போக உண்மை சார். அது என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்ததுங்க. நான் மட்டும் தனியாக போகையிலெல்லாம் கரெக்டாக போகும், ஒரு இடத்துல நிற்காது. ஆனால் என் பெஞ்சாதியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது கிளம்புனேன்னா புறப்பட்ட 10வது நிமிஷத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் பனங்கா வண்டியில் கிடையாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஓட்டுவான். நீங்களும் அனுபவிக்க முடியாது, நானும் அனுபவிக்க முடியாது, அந்த குழந்தையை தவிர இருக்கிறவங்களும் அனுபவிக்க முடியாது. குழந்தைங்களா இருக்கிறவங்கெல்லாம் அனுபவிக்கலாம். மதுராந்தகம் என்கிற கிராமத்தில் தாங்கம்மா அந்த வண்டியெல்லாம் ஓடுறான். எங்கள் மாதிரி சென்னையில் வந்து பாருங்கம்மா, எல்லாம் குரங்கு குட்டியை வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க பிள்ளைய. 3வது மாடியில் இப்படி கட்டிட்டு தொங்குறான் பாருங்க. அங்கே போய் பாருங்க, அவ்வளோ கொடுமையாக இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு பனைமரம் மாதிரிங்க. ஏர்னா நொங்கு, உளுந்தா சங்கு, அவ்வளோதான். ஒருத்தன் சொன்னால் வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி சார், தின்னாலும் கரையும், திங்காவிட்டாலும் கரையும். அவன் ரேஞ்சுக்கு அவன் பார்த்து வச்சுட்டான். எங்கள் ஊரில் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானே. பக்கத்தில் ஒருத்தன் வந்து பார்த்து சொன்னா, நல்ல மனுஷன்டா, சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாருன்னா. அதுக்கு கேட்டவன் சொன்னான், ஏன்டா சாக மாட்டான், அவன் கடன் வாங்கினவன், நான் தான் கடன் கொடுத்தவன். இப்பெல்லாம் என்ன நினைக்கிறான்னே தெரியல. எவன் ஒன்று ஒரு வீட்டுக்கு போன, ஒரு சாவு வீடு, ஒருத்தன் அழுகிறான், அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் இருக்காரு, அப்பா போயிட்டீங்களே பெரியப்பாலாம் இருக்காரு. அவன் எதுக்கு அழுகுறான்? அப்பா போனதுக்கு அழுகுறானா, பெரியப்பா போகலன்னு அழுகுறானா? அவதிதான். எவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னே தெரியல. இன்னைக்கு ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி இருந்தா, அந்த 4வது மனைவி மேல ராஜா ரொம்ப பயங்கர சந்தோஷமா பிரியமா இருந்தார். ஏன்னா அந்த புதுசு. 3வது மனைவி ரொம்ப அழகா இருப்பா, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார். 2வது மனைவியை ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். முதல் மனைவியை ராஜா கண்டுக்கவே இல்லை, அது ஓல்டு அப்படின்னு விட்டார். ஆனால் ஒரு நாள் ராஜா போக போகிறார்.
உன்னை கூப்பிட்டாரு. இந்த 4வது மனைவியை கூப்பிட்டாரு. அம்மா நான் செத்துட்டா கூட வருவியா? ஏன் வர்றேன், நீ வேணா சாவு, நான் சூப்பராக போயிடுவேண்ணா. 3வது மனைவி கூப்பிட்டாரு. அம்மா உன்னை தானம்மா ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினேன், நீயாவது கூட வருவியாம்மா அப்படின்னு கேட்டார். அறிமுகப்படுத்தினவங்க வாஸ்தவம் தான், ஆனால் வாழ்க்கை மிகவும் அழகானது. நீ செத்துட்டுனா நான் இன்னொருத்தரை திருமணம் செஞ்சுக்குவேன், அதுக்கு அவளே பரவாயில்ல. சரி. 2வது மனைவியை கூப்பிட்டார். நீயாவது வருவியாம்மா அப்படின்னாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, சுடுகாடு வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். முதல் மனைவியை கூப்பிடவே இல்லை. அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, ராஜா நீங்கள் எங்கு போனாலும் நாங்கள் உங்கள் கூடவே வருவேன் என்று சொன்னாலாம் அந்த முதல் மனைவி. வாழ்க்கை இதுதாங்கய்யா. 4வது மனைவிங்கிறது நம்ம உடம்புங்க, செத்தா போயிடும். 3வது மனைவிங்கிறது நாம் தேடி வைத்த செல்வங்கள், நாம் இறந்த பிறகு இன்னொருத்தரிடம் கைமாறி போய்விடும். 2வது மனைவி என்பது நாம் சம்பாதித்த இந்த சொந்த பந்தங்கள், சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும். முதல் மனைவி என்பதுதான் நம்முடைய ஆன்மா, அதுதான் நம் வாழ்வினுடைய கடைசி வரை வரும் என்று சொன்னார். வாழ்க்கையில எங்கெங்க மகிழ்ச்சி? எல்லா இடத்திலும் அவதியாகவே இருக்கிறது.